ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெக்டார் குவான்டிட்டிய பத்தி பார்க்க போறோம். வெக்டார் குவான்டிட்டி என்னன்னா, அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்தா மட்டும் நம்ம அதை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லக்கூடாது. அது சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அது வெக்டார் குவான்டிட்டி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ரூல்ஸ்னா, வெக்டார் ஃபார் அடிஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் வெக்டார் ரெசல்யூஷன். இந்த 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் அது வெக்டார் குவான்டிட்டி சொல்லுவாங்க. ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த வெக்டார் குவான்டிட்டி வந்து ஸ்மாலர் காம்பனன்ஸாக பிரேக் ஆகும். அதுதான் வந்து வெக்டார் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வெக்டார் குவான்டிட்டியோடது பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், ஆக்சிலரேஷன், மொமெண்டம், வெலாசிட்டி, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னா, இந்த பாருங்க, இந்த ஏரோ மார்க் தான் இதை டினோட் பண்றது தான் வந்து வெக்டார். ஸோ இந்த லென்த் பார்ட் தான் மேக்னிடியூட், இந்த ஹெட் பார்ட் தான் அந்த ஏரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, எஃப்க்கு மேலே இந்த ஏரோ மார்க் போட்டு 100 நியூட்டன் எழுதணும். ஸோ மேக்னிடியூட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்பர் அண்ட் யூனிட் சேர்ந்தது தான் மேக்னிடியூட். இப்போ உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? 10 கிலோமீட்டர் சொல்வீங்களே. அந்த 10 தான் அந்த நம்பர், கிலோமீட்டர் தான் அந்த யூனிட். ஸோ மேக்னிடியூட்னா அந்த கிலோமீட்டர், அந்த நம்பர், யூனிட், இது ரெண்டும் இருக்கிறது தான். ஸோ அடுத்தது வெக்டர் வந்து அப்பவும் ஃபுல்ஃபில் ஆகாது. எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா, அது இப்போ 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லும் போது டிஸ்டன்ஸ் பிளஸ் டைரக்ஷன் இந்த 2 டைமென்ஷன் சேரும் போது தான் வெக்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்னும் போது தான் பர்டிகுலராக நம்ம டிஸ்டன்ஸையும் டைரக்ஷனையும் சேர்த்து சொல்கிறோம், பர்டிகுலர் லொக்கேஷனை சொல்கிறோம். அப்போ தான் வந்து வெக்டராக ஃபுல்ஃபில் ஆகும். தேங்க்யூ.